நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். துயர்நிறை மறை உண்மைகள். முதலாவது, இயேசு கெத்சேமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தியதை தியானிப்போமாக. விண்ணலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணலையில் நிறைவேறுவது போல மண்ணலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். துயர்நிறை மறை உண்மைகள். இரண்டாவது, இயேசு கற்றூனில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். துயர்நிறை மறையுண்மைகள். மூன்றாவது, இயேசுவுக்கு முள்முடி சூட்டியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். துயர்நிறை மறையுண்மைகள். 4வது, இயேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். மது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். துயர்நிறை மறையுண்மைகள். 5வது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததை தியானிப்போமாக. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். மது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதூதரான ஜீஷ்ட மிக்கேலே, தேவதூதர்களான ஜீஷ்ட கப்ரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலரான ஜீஷ்ட ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, சகல மோட்சவாசிகளே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் சோத்திரங்களுடனே உண்டாக்கூட்டிய ஜீஷ்ட தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாதகாணிக்கையாக வைத்து பிரார்த்தித்துக் கொள்ள மன்றாடுகிறோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, சுவாமி, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, சுவாமி, தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, சுவாமி, புனித தம திருத்தமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, சுவாமி, அமல உற்பவியான புனித மரியாயே, பக்தி சுவாலக முதல்வரான புனித பிரான்சிஸ்குவே, பதுவை பதியரான புனித அந்தோனியாரே, போர்த்துக்கல்லில் லிஸ்பன் நகரில் 1195 ஆகஸ்ட் 15 பிறந்து வளர்ந்தவரான புனித அந்தோனியாரே, பெர்தினாந்து என்ற இயற்பெயருடன் புனித அகுஸ்தினார் சபையில் துறவியான புனித அந்தோனியாரே, மறை சாட்சியாக ஆவல் கொண்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து அந்தோனியார் என்ற பெயர் கொண்ட புனித அந்தோனியாரே, மொரோக்கோ நாட்டுக்கு சென்றதும் கடும் நோய்வாய்ப்பட்டு செசிலி தீவுக்கு வந்து சேர்ந்தவரான புனித அந்தோனியாரே, மோந்தே பவுலோ என்ற ஊரின் துறவில்லத்தில் கடைநிலை பணியாளராக உழைத்து வாழ்ந்த புனித அந்தோனியாரே, அசிசியில் நடந்த பிரான்சிஸ்கன் துறவியரின் பொது அமர்வில் பங்கேற்ற புனித அந்தோனியாரே, நீர் இச்சபையின் ஒளியாய் துலங்குவீர் என்று புனித 5 காய பிரான்சிஸால் பாராட்ட பெற்ற புனித அந்தோனியாரே, தவ பேருள்ள புனித அந்தோனியாரே, அறநெறியை ஒரே மனத்துடன் பின் தொடர்ந்தவரான புனித அந்தோனியாரே, திருச்சிலுவையை மிகவும் அன்பு செய்தவரான புனித அந்தோனியாரே, உலக பற்றுதல்களை வென்றவரான புனித அந்தோனியாரே, தூய்மையில் நீலி மலரான புனித அந்தோனியாரே, நற்செய்தியை ஊக்கத்துடனே அறிக்கையிட்டவரான புனித அந்தோனியாரே, தென் பிரான்சிஸிலும் வட இத்தாலியிலும் இறைவாக்கின் முழக்க ஒலியான புனித அந்தோனியாரே, தூய ஆவியாராகிய இறைவனின் படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோனியாரே, விசுவாசமற்றோர் அஞ்சும்படியாக போதித்தவரான புனித அந்தோனியாரே, பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோனியாரே, அறநெறியாளர்களுக்கு குறையற்ற மாதிரியாகிய புனித அந்தோனியாரே, சின்ன தம்பிமார் என்ற துறவியருக்கு படிப்பினையான புனித அந்தோனியாரே, வழி தப்பி போகிறவர்களுக்கு துணையான புனித அந்தோனியாரே, அருஞ்செயல்களை செய்கிறவரான புனித அந்தோனியாரே, சலிப்புள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவரான புனித அந்தோனியாரே, ஊமைகளை பேச செய்கிறவரான புனித அந்தோனியாரே, அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான புனித அந்தோனியாரே, மறை எதிரிகளுக்கு சம்மட்டியாக அடி கொடுத்து சில சமயங்களில் 30,000 பேருக்கு திருவுரையாற்றிய புனித அந்தோனியாரே, இறந்தவர்களை இறைவனுடைய உதவியினாலே உயிர்ப்பித்தவரான புனித அந்தோனியாரே, பிறவிலேயே பார்வையற்றோருக்கு பார்வை அளித்தவரான புனித அந்தோனியாரே, காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரான புனித அந்தோனியாரே, ஆழ்கடல் மீன்களுக்கு போதித்தவரான புனித அந்தோனியாரே,
கஞ்சி கலந்த உணவை ஆசீர்வதித்து அருந்தினவரான புனித அந்தோனியாரே, நற்பண்பு என்கிற ஞான பயிரை பல நாடுகளில் விளைவித்தவரான புனித அந்தோனியாரே, கடலில் அலைக்கழிக்கப்படுகிறவர்களை காப்பாற்றியவரான புனித அந்தோனியாரே, உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அன்பரான புனித அந்தோனியாரே, உம்மை புகழ்கிறவர்களுக்காக மன்றாடுகிறவரான புனித அந்தோனியாரே, எண்ணிறந்த ஆன்மாக்களை விண்ணுலகில் சேர்த்தவரான புனித அந்தோனியாரே, இறைவா குறைத்த உம் நாக்கு அழியாதிருக்க பேறு பெற்றவரான புனித அந்தோனியாரே, ஐம்புலன் வென்றோர்களுடைய சபைக்கு அணியான புனித அந்தோனியாரே, சிறு குழந்தை உருவத்தில் வந்த ஆண்டவரை கையில் ஏந்தினவரான புனித அந்தோனியாரே, 36வது வயதிலே 1231 ஜூன் 13ஆம் நாள் இவ்வுலகை விட்டு சென்றவரான புனித அந்தோனியாரே, இறந்த மறு ஆண்டிலேயே புனிதர் என்று திருச்சபையால் அறிவிக்கப்பட்ட புனித அந்தோனியாரே, 1946 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரால் மறை வல்லுனர் என்று அறிக்கையிடப்பட்ட புனித அந்தோனியாரே, பயணிகள், குழந்தை பேரற்றோர், கருவுற்ற தாய்மார், ஏழைகள் ஆகியோருக்கும் போர்த்துக்கல் நாட்டுக்கும் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, சுவாமி. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 6. ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரில் வளர்ந்திட, ஆசையோடு அருள்வாய் நீ பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்த எங்களே தேர்ந்த தெய்வமே, பாவியாகினும் பச்சை பிள்ளையாகினும் அர்ச்சித்திருக்கின்றே, கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிகின்றேன், தொடரும் வாழ எந்த வாழ்வை கொடுத்து அழைக்கின்றேன். அஞ்சாதிரென்று என்னை காத்து வருகின்றேன்,
அர்ச்சனில் மலராக ஆலயத்தில் வருவியும் ஆனந்தமாய் புக கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேர திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். நமது இணை பாதுகாவலர் கோடி அற்புதர் இறைவனின் சாட்சியாய் வாழ பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடித்தார். கடவுளின் வார்த்தையை நாவினால் மட்டுமல்ல வாழ்க்கையாலும் போதித்து காட்டினார். நன்னாக்கு அழியாத நல் தவத்தினராய் விளங்குகிறார். இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்கும் நாம் நற்செய்தியின் அடிப்படையில் புனிதர் காட்டிய வழியில் நடக்க இறையருள் வேண்டுவோம். நமது வாழ்விற்கு தேவையான அருளாசிரை புனிதரின் பரிந்துரையால் பெற்றுக்கொள்வோம். பக்தியுடன் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புக்குள்ளே இந்த திருப்பலியானது ஜே செபஸ்தியான், சித்ரா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மையாக தொடர்ந்து அருள்வரங்களால் இறை ஆசிரார் குடும்பத்தை காத்து வழிநடத்தவும் மனம் விரும்புகிற மன்றாட்டுகளால் இறை ஆசிரியர் அவர்கள் நிறைவாக கொடுக்கவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இணைந்திருக்கிற ஆசீர்வாதம் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பவுல் அந்தோணி, வியாகுலம்மாள், ஞானக்கன், அருள் பாப்பு ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தன்முக வெளி திருப்பாடல் ஆசிரியர் 149:4 ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்று சொல்கிறார். ஆண்டவர் தன்னுடைய மக்கள் மீது அவர் விருப்பம் கொள்கிறார். ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம், பலர் இந்த வாழ்க்கையின் சூழலிலே நம்மை விரும்புவதில்லை, விருப்பப்படுவதில்லை. ஆகவே பல்வேறு விதமான காரணங்களால் மனம் நொந்து நீங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம். நான் எதிர்பார்க்கிற நபர் விரும்பவில்லையே, என் வாழ்விலே என் கணவர் என்னை விரும்பவில்லையே, மனைவி விரும்பவில்லையே, நான் எதிர்பார்க்கிற சொந்தங்கள் என்னை விரும்பவில்லையே, வெறுக்கிறார்களே, ஒதுக்குகிறார்கள் என்றெல்லாம் வந்திருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் விரும்புகிறார், அவர் விரும்புகிறார். கடவுள் விரும்புவதே நமக்கு மேலானது. கடவுள் விருப்பப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அதுவே மேலானது, உயர்வானது. ஆகவே வருத்தப்பட்டு சோகத்தோடு உறவுகளால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தான், உறவினால் தான் பலவிதமான சோகங்கள் ஏற்படுகின்றன. உறவு சரியில்லாத நேரத்தில் பலவிதமான சோகங்கள் நம்மை ஆழ்த்துகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நமக்கு கடவுள் சொல்கிறார், நான் விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவள், என் பார்வையில் மதிப்பு மிக்கவள், நான் உன்னை அன்பு கூறுகிறேன் என்று கடவுள் சொல்கிறார். கடவுள் இந்த இரவு நேரத்திலே நமக்கு ஆறுதல் தந்ததற்காக, இளைப்பாறுதல் தந்ததற்காக, மகிழ்ச்சி தந்ததற்காக கடவுள் நன்றி செலுத்துவோம். மனதிற்கும் இதயத்தில் சொல்லுவோம், என் கடவுள் என்னை அன்பு செய்கிறான், என் தெய்வம் என்னை அன்பு செய்கிறார் என்று சொல்லி கடவுள் நன்றி செலுத்தி நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக பலியிலே மகிழ்ச்சியோடு கொண்டாட அருள்வரம் கேட்போம். தெய்வீக பலியை மகிழ்ச்சியோடு கொண்டாட பாவங்கள் தடையாக இருக்கின்ற அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவண்டமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்கி மன்னிப்பாஸ் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உலகில் மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரு எல்லாம் நல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறி தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மீதிரங்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் முன்பாட்டில் ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிரங்கமாயிரும் ஏனெனிலேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகும் எங்களின் இணை பாதுகாவலராகும் எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவோராகும் எங்களுக்கு கொடையாக கொடுத்துள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிமுறைகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. இன்றைய வாசகத்தில் நாம் பிறருக்கு தீங்கு வருவிக்க கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவர் செய்யும் குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பழக்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். நாம் பிறருடன் ஒற்றுமையாக வாழும்போது இறையாட்சியில் பங்கு பெறலாம் என்னும் மனநிலையுடன் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். சகோதர சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றொருவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன்? இறை மக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்க போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகிவிட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பளிப்பது நாம் தான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதர சகோதரிகளுக்கிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதர சகோதரிகளில் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடர்வதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை
நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும் போது அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிடக் கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதர சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தனையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழித்தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள், கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 27.
அல்லேலூயா 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 என்னென்ன அற்புத ராகங்களில் இறையுன்னை வாழ்த்தி என் மன்னவா உன்னை வாழ்த்தியே என்றென்றும் பாடுவேன். என் மன்னவா உன்னை வாழ்த்தியே என்றென்றும் பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 12 தொடங்கி 19 முடிய. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 12 முதல் 19 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்கள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறி யூதாஸ் இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவருடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கும் தங்கள் பிடியில் நீங்கி நலமடையும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்குள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, நாம் கடவுளுடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறோம். கடவுளுடைய சந்நிதி மனதுக்கு நிம்மதி. இலவை ஒவ்வொரு மாதமும் சிறப்பான விதத்திலே பல முயற்சிகள் மத்தியில் சிரமத்தின் மத்தியிலே இந்த இடத்தில் நாம் திருப்பலி நிறைவேற்றுகிறோம். எதற்காக? நம்மை தாண்டி மற்றவர்கள் நினைப்பதற்காக, மற்றவர்களுக்காக வேண்டுவதற்காக. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பது போல மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொரு மாதம் இந்த இடத்திலே இறைவேண்டல் செய்கிறோம். இந்த இறைவேண்டல் ஒரு பொது இறைவேண்டலாக அமைகிறது. நமக்காக வேண்டுவது இறைவேண்டல் அல்ல, மாறாக மற்றவர்களை நினைவுகூர்ந்து வேண்டுவது என்பது ஒரு சிறப்பான இறைவேண்டலாக, அர்த்தமுள்ள இறைவேண்டலாக மாறுகிறது. ஆகவே சாலையில் பயணிக்கிறவர்கள், இங்கு தொழில் செய்கிறவர்கள், குடியிருக்கிறவர்கள், எல்லா மக்களையும் சிறப்பாக நாம் நினைவுகூர்ந்து மன்றாடுகிறோம். பரப்பாடி இளங்குளம் என்பது எல்லா மக்களையும் அரவணைக்கிற இடம். எல்லா மக்களும் அழகாக சேர்ந்து சகோதர சகோதரிகளாக வாழுகிற இடம். ஆக இந்த இடத்திலே நாம் ஜெபிப்பது எல்லா மக்களும் நலமாக இருக்க வேண்டும், சகோதர சகோதரிகள் என்ற மனப்பான்மை ஒருபோதும் நீங்கிவிடக்கூடாது என்பதற்காக நாம் இறைவேண்டல் எழுப்பி இறைவேண்டம் ஒவ்வொரு மாதம் சிறப்பாக மன்றாடி கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்முடைய வேண்டுதலை கேட்டு கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் அவர் இறைவேண்டல் செய்தார் என்று ஒரு வார்த்தையை நற்செய்தி வார்த்தையிலே நாம் வாசி கேட்டோம். யாரெல்லாம் அதை கவனிச்சிங்க? இயேசு இரவெல்லாம் இறைவேண்டல் செய்தார் என்பதை யாரெல்லாம் கவனிச்சிங்க? ஓகே, 2-3 பேர் கவனிச்சிருக்கீங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதமா? ரைட், நிறைய பேர் கவனிச்சிருக்குது. இரவெல்லாம் அவர் இறைவேண்டலே செலவழித்தார். இறைவேண்டல் என்பது ரொம்ப முக்கியமானது. இரவெல்லாம் செலவழிக்கிறார் என்று சொன்னால் அப்போ அவர் ஜெபம், அந்த இறைவனுடைய வேண்டுதல் என்பதில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் என்பதை
இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரவெல்லாம் ஜெபிப்பது, அந்த ஜெபத்தின் வழியாக இறை வல்லமை பெறுவதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்கிறார். இறைவனே இவ்வளவு அதிக முயற்சி எடுத்து தந்தையோடு இருக்கிற அந்த நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம்? பச்சை மரத்திற்கே அவ்வளவு தேவை என்று சொன்னால் பட்ட மரத்திற்கு எவ்வளவு இறைவேண்டல் தேவை? ஆகவே அதைத்தான் இன்றைக்கு சிறப்பான விதத்திலே நாம் உணர்கிறோம். இறைவேண்டல் செய்தவர்கள் எல்லோருமே பெரியவர்களாக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களாக மாறியிருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவிலே கருப்பின மக்கள் வெள்ளையின மக்கள் இடையே மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. கருப்பின மக்களுக்காக அவர் குரல் கொடுத்தார். அந்த சபையின் மிகப்பெரிய நெருக்கடி, அவரால் என்ன செய்வென்றே தெரியவில்லை. இரவு நேரத்தில் அந்த நெருக்கடி மத்தியிலே அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக ஒரு நண்பர் செல்கிறார். அவருடைய அறைக்கு செல்கிற போது அங்கு இருவர் பேசிக்கொள்வது போல ஒரு சத்தம் கேட்கிறார். அவர் அறையின் சாவி துவாரத்தின் வழியாக பார்க்க அங்கு ஒருவர் தான் இருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் கடவுளோடு சத்தமாக உரையாடி பேசி கொண்டிருக்கிறார். இரவெல்லாம் அவர் பேசி அதன் விளைவாக அங்கே ஒரு மிகப்பெரிய சமத்துவம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மிகப்பெரியவர்கள், வாழ்வில் உயர்ந்தவர்கள் இவரெல்லாம் அந்த இறைவேண்டலில் மிக சிறப்பாக இருந்தார்கள். டாக்டர் லூயி பாஸ்டர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறபோது அவர் பாரிஸை சார்ந்தவர். அவர் ரயில் பயணம் மேற்கொள்கிறார். ரயில் பயணம் மேற்கொள்கிற போது அந்த ரயிலில் அவர் ஜெபமாலை எடுத்து ஜெபித்து கொண்டே வருகிறார். அப்போது ஒரு சில இளைஞர்கள் உள்ளே வருகிறார்கள். வருகிற இளைஞர்கள் அவர்கள் வாலிப பருவம், ஒரே சத்தமாக இருக்கிறது. அந்த சத்தத்தின் மத்தியிலும் கூட டாக்டர் லூயி பாஸ்டர் ஜெபிப்பதை நிறுத்தவே இல்லை. அப்போ அவர்கள் இன்னும் அதிகமாக நக்கல் செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். அவர் நிறுத்தவே இல்லை. கடைசியிலே அவர் செல்கிற போது ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போகிறார். அதிலே டாக்டர் லூயி பாஸ்டர் பாரிஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் உடைந்து போனார்கள். அந்த இளைஞர்கள், இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், அவர் இந்த அளவுக்கு இறைவன் மீது பற்றும் ஜெபம் கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் வியந்து போனார்கள். அன்புக்குள்ளே அறிவியல் மேதையாக இருக்கலாம், அல்லது உயரமான இடத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே ஜெபம் என்பது மிக முக்கியமானது. அதற்கு அந்த ஒரு வரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபிப்பதிலே தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். ஆகவே இன்றைக்கு அந்த வரியை நாம் அதிகமாக தியானிக்கிறோம். இப்போது மட்டுமல்ல, நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு தனியாக இருக்கும் போதும் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபத்தில் தன்னுடைய நேரத்தை செலவழித்திருக்கிறாரே. நான் இரவு பகல் எனக்கு நேரம் கிடைக்கிற போது கடவுளோடு சிறப்பான விதத்திலே நான் இருப்பேன் என்ற மண்ணிலே நாம் பெறுவது. ஜெபம் என்பது என்ன என்று பார்க்கிற போது முதல்ல நாம் ஜெபத்திலே நம்மையே தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுப்பது, பிறர் தேவைகளுக்காக ஒப்பு கொடுப்பது. முதலில் பார்க்கும்போது தாழ்ச்சியாக நாம் கடவுள் பாதத்தில் ஒப்பு கொடுப்பது. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் நீங்கள் பார்க்க 9 முதல் 12 உள்ள வசனங்களை பார்க்கிற போது அங்கே 2 கதாபாத்திரங்கள் வருகிறார்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே 2 கதாபாத்திரங்கள் வராங்க. யாரெல்லாம் வராங்க சொல்லுங்க பார்ப்போம். சொன்னால் பைபிளை பார்க்காம சொன்னால் இப்போ 1000 ரூபாய். ஒரு பரிசேயர் வருகிறார், மற்றொருவர் வரிதண்டு வருகிறார். பரிசேயர் அவர் என்ன சொல்கிறார்? அவர் தன்னை நேர்மையாக காட்டிக்கொள்கிறார். நான் அவரை போல இல்லை, நான் நேர்மையாளர் என்று அவர் தன்னை காட்டிக்கொள்கிறார். இறைவன் முன்னால் வந்து அடுத்தவரை போல நான் இல்லை என்று சொல்லி அவர் தன்னை பிதற்றுகிறார். தன்னை பற்றி உயர்வாகவும் அடுத்தவரை தாழ்வாகவும் பேசுகிற அந்த மனப்பான்மை என்பது அவருக்கு இருக்கிறது. ஆகவே அவருடைய ஜெபம் புறக்கணிக்கப்பட்டது. அங்கு வந்த வரிதண்டோர் என்ன சொல்கிறார்? நான் பாவியாக இருக்கிறேன், உங்களுடைய திரும்ப நிற்க தகுதியற்றவன், ஆகவே நான் பாவி என்று சொல்லி ஆண்டவர் சந்நிதியிலே தன்னை தாழ்த்துகிறார். அந்த ஜெபிப்பதை தாழ்ச்சியோடு ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆக அன்புக்குள்ளே ஜெபிப்பது பெரிதல்ல. எவ்வாறு ஜெபிக்கிறோம், எந்த முறையில் ஜெபிக்கிறோம், எந்த முறையை நாம் கையாளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே இறைவன் முன்னால் தாழ்ச்சியோடு ஜெபிப்பர். ஒருவர் ஆலயத்திற்கு பகட்டோடு வந்தார் என்று சொன்னார், மேலே உயர்ந்த கண்களோடு வந்தார் என்று சொன்னால் அவர் சிதறடிக்கப்படுகிறார்.
அவர் சிதறடிக்கப்படுகிறார். அன்னை மரியாள் பாடுகிறார்கள், லூக்கா நற்செய்தி 1 பாடுகிறார்கள், செருக்குற்றோரை அவர் சிதறடிக்கிறார். ஆக ஆலயத்தில் வருகிற போது நாம் தாழ்ச்சியோடு பணிவோடு இறைவன் சன்னதியில் வேண்டுகிற போது, நான் பாவி என்று சொல்லி அறிக்கையிடுகிற போது அந்த ஜெபம் வல்லமை மிக்கதாக இருக்கிறது. அந்த ஜெபம் ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கிறது. திருத்தந்தை பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையிலே அவரிடத்தில் பேட்டி கேட்கிறார்கள். உங்களை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்வீர்கள் என்று பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவரிடத்தில் பேட்டி கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, நான் ஒரு பாவி என்று அவர் சொன்னார். ஆக அன்புக்குள்ளே நம்மை உயர்வாக மற்றவர்களை தாழ்வாக நினைக்கிற அந்த ஜெபம் என்பது தள்ளப்படுகிறது. அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஜெபமாக மாறுகிறது. மாறாக நம்மை பரிசோதித்து பார்ப்பது, நமக்குள் ஊடுருவி பார்ப்பது, நம்மை ஆழமாக தோண்டுவது, இப்படி தோண்டுகிற போது, தேடுகிற போது, சுற்றுலா செல்கிற போது அதுவே மிகப்பெரிய பலனை கொடுக்கிறது, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும், கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற போது மனதில் வைப்பது என்ன? நம்மை தாழ்த்தி இறைவன் சன்னதியிலே வேண்டுவது என்பது ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது பார்க்கிற போது இயேசுவின் பெயரால் ஜெபிப்பது. யோவான் நற்செய்தி 14 என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். அந்த இயேசுவின் பெயருக்கு உள்ள வல்லமை என்ன? பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 2 சொல்கிறார், இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் மேலுலகோர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அந்த பெயர் அவ்வளவு பெரிய பெயர், அவ்வளோ உயர்ந்த பெயர், வல்லமை மிக்க பெயர். அந்த பெயர் இதை உணர்ந்துதான் பேதுரு அழகு வாயிலே ஒரு கால் ஊனமுற்றோர் இருக்கிறார். நாம் திருத்துவர் பணிகளை வாசிக்கிறோம். திருத்துவர் பணிகள் 3 பார்க்கிறோம். அழகு வாயில் அந்த இடத்திலே கால் ஊனமுற்ற ஒருவர் இருக்கிறார். அந்த கால் ஊனமுற்றவரை பார்த்து பேதுரு சொல்கிற வார்த்தை என்ன? என்னிடத்தில் பொன்னுமில்லை பொருளும் இல்லை, நாசரேத்து இயேசுவின் பெயரால் சொல்கிறேன். நாசரேத்து இயேசு பெயர் அது ரொம்ப உயர்வான பெயர். இயேசுவின் பெயர் வல்லமை மிக்கது, ஆச்சரியமான பெயர். ஆகவே நான் சொல்கிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் சொல்கிறேன், எழுந்து நட. திருத்துவ பணிகள் 3 சொல்லுகிறது, அவர் எழுந்து நடப்பதை எல்லாரும் கண்ணார பார்த்தார்கள். அந்த கால் ஊனமுற்றோர் எழுந்து நடப்பதை எல்லோரும் கண்ணார கண்டார்கள். அந்த மிகப்பெரிய அற்புதம் இயேசுவின் பெயரால், இயேசு என்ற நாசரேத்து இயேசு என்ற பெயரால் அங்கே சிறப்பான விதத்திலே நடந்தது. நீ சின்ன வயசில் பயப்பட்டிருக்கும் போது உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நீங்கள் சின்ன வயசில், இப்போ இந்த சின்ன வயசு விட்டுருங்க, நீங்கள் சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க. உங்கள் சின்ன வயசு அதில் நீங்கள் பயப்படும் போது ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒன்று சொல்லியிருக்காங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அது ஓகே. அடுத்து சிலுவை அடையாளம். அடுத்து இந்த இருட்டில் போகும்போதெல்லாம் அப்போ நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் கூடயே போயிருக்கீங்க நினைக்கிறேன். ஒரே வெளிச்சத்திலே இருட்டில் போகும்போது அப்பாலே சாத்தானே இயேசுவின் பெயரால் நான் கட்டளை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாமல், ஏன்னா இப்போ தான் ஒரு சிலருக்கு ஞாபகம் வருது, ஏன்னா அதெல்லாம் மறந்து போச்சு. அப்போ நம்ம இயேசுவின் பெயரால் அதை விரட்டுகிற போது ஒரு சாத்தானை விரட்டு, அந்த சாத்தான் என்பது காணாமல் போகிறது, இல்லாமல் போகிறது. இப்போ இயேசுவின் பெயருக்கு அவ்வளோ வல்லமையும் அவ்வளோ அற்புதம் இருக்குது. 3 பார்க்கிற போது சந்தேகம் இல்லாமல் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் என்பது சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். இயேசு கடவுள் இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சந்தேகம் என்பது வரக்கூடாது. ஒரு ஜெபிக்கிற போது கண்டிப்பாக நடக்கும் என்று நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். அழகாக எபிரேயர் புத்தகம் அழகாக சொல்கிறது, 11 சொல்கிறது, கடவுளை அணுகி செல்வோர் கடவுள் இருக்கிறார் என்பதையும் அவரை அணுகி செல்லும் போது அவர் தக்க கைமாறு அளிப்பார் என்பதையும் நம்ப வேண்டும். அப்படி நம்புகிற போதுதான் நடக்கிறது. கடவுளை அணுகி செல்கிறோம். கடவுளை அணுகி செய்கிற கண்ணில் காண முடியாத கடவுள், கண்ணில் காண முடியாத கடவுளாக இருந்தாலும் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், என்னுடைய தேவையில் இருக்கிறார், என்னுடைய துன்பத்தில் இருக்கிறார், நான் கேட்பதில் இருக்கிறார் என்பதை நம்புகிற போதுதான், அவர் இருக்கிறார் என்பதை நம்புகிற போதுதான் அந்த நம்புதலுக்கு ஏற்ற கைமாறை அவர் தருவார்.
ஆகவே அழகான வரிகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எபிரேயர் 11:6 அழகான வரிகள். அவர் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். அப்படி நம்புகிற போதுதான் அதற்கு ஏற்ற கைமாறை அவர் நிறைவாகவே தருவார். விடுதலை தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பார், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். இப்படி சொல்லுகிற கடவுள் உடனே என்ன சோதனை கொடுக்கிறார்? அவர் நல்ல வசதியாக வாழ்ந்தவர். ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வந்தர், நல்ல வசதியாக வாழ்ந்தவர். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு ஊருக்கு போய் சொல்கிறார். அந்த ஊர் என்னது? ஆபிரகாம் கடவுள் ஒரு ஊருக்கு போக சொல்கிறார். அந்த ஊர் பேர் என்னது? ஊர் தான். அந்த கடவுள் பேர், அந்த ஊர் பேர் என்னது? அதே ஊர் தான் போக சொல்கிறார். இங்கே எல்லாமே ரொம்ப வசதியாக வாய்ப்போடு வாழ்ந்தவர். அவர் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறார். அந்த ஊர் பேர் என்னது? ஊர். அந்த ஊர் பேர் என்னது? ஊர். அந்த ஊர் பேரே ஊர் தான். இப்போ அங்கே போகிறார். எல்லாமே இழந்து மற்ற வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே இல்லாமல் போகிறது. ஆனால் கடவுள் இருக்கா என்பதை நம்புகிறார், விசுவசிக்கிறார். எல்லாமே நடக்குது. அந்த ஆபிரகாம் என்ற பெயர் பார்த்தீங்களா? உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன்னு சொன்னார். அந்த பெயர் சிறப்புற்றிருக்கா இல்லையா? ஏக்கா உங்களை தான் கேட்க, சிறப்புற்றிருக்கா? அவர் விசுவாச தந்தையாக இருக்கிறார் பார்த்தீங்களா? விசுவாச தந்தையாக அவர் சிறப்பான விதத்தில் இருக்கார். கடைசியாக பார்க்கிறது விடாப்பிடியாக அவர்கிட்ட மன்றாடுவது. விடாப்பிடியாக என்னது? தொடர்ந்து நிற்கணும், அதை இறைவேண்டு நிலைத்திருக்கணும். அது பவுல் சொல்லுகிறார் பாருங்க, ரோமியர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நல்ல நீட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் விட்டுறாங்க. நிறைய பைபிள் வசனம் படிங்க, நிறைய பைபிள் வசனம் படித்து மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி நம்ம சிறப்பாக அந்த இறை வார்த்தையோடு சேர்ந்து அழகாக போகணும். நான் என்ன நினச்சிருக்கேன்னா, செப்டம்பர் மாதத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கடைசி வர ஒரு 1000 வசனம் படிச்சிடணும். 1000 வசனம் படித்து இந்த 1000 வசனத்தையும் நான் படித்தேன்னு சொல்லி ஒரு புக்கு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்களே, நான் தீவிரமாக இறங்கியிருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்களே, தீவிரமாக இறங்கி நீங்களே பார்த்துருப்பீங்க. 1000 படித்து அந்த 1000 மே மாதம் ஒரு புக்காக போட்டுருவேன். அப்படி ரொம்ப தீவிரமாக இறங்கியாச்சு, வேறு வழி இல்லை, படித்தா தான் முடியும். அப்போ நீங்களும் ஒரு உதாரணமாக ஒரு ஃபாதர் இருக்கார், அவரை பின்பற்றி படிக்காமல் ஓடிடணும். படிக்கணும். அப்போது ரொம்ப சிறப்பாக படிக்கணும். ரோமியர் 12:12 இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். இறை வேண்டல் நிலைத்திருக்கணும், விடாப்படியாக இருக்கணும். அதுக்கு தான் லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 1 முதல் 7 பார்க்கும் போது அங்கே ஒரு நேர்மையற்ற நடுவர் இருக்கிறார். அங்கே ஒரு கைம்பெண் அந்த நேர்மையற்ற நடுவரை தொந்தரவு பண்ணி அவர் எப்படிப்பட்டிருக்கு? கடவுளுக்கு அஞ்சாதவர், ரொம்ப கொடூரமான முகம், கொள்ளாதவன். அவன்கிட்ட போய் அந்த கைம்பெண்ணுக்கு ஆதரவே கிடையாது, கணவர் கிடையாது, பேக்ரவுண்டே கிடையாது. ஆனால் அந்த அம்மா போய் அவரை தொந்தரவு பண்ணி அவருக்கான நீதியை வாங்கிவிட்டார். அப்போ கடவுள் சொல்கிறார் பாருங்க, அந்த அம்மாவுக்கே பெரிய நீதி கிடைச்சுன்னா லூக்கா நற்செய்தி 18:7 சொல்கிறார், அல்லும் பகலும் என் பிள்ளைகள் அவர் நோக்கி விடாப்படியாக மன்றாடும் போது அதுக்கு உள்ளது செய்யாமல் இருப்பாரா? அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். ஆகவே நாம் விடாப்படியாக இறை வேண்டலில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கிற போது கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி என்பது கிடைக்கும். அன்புக்குள்ளே ஜெபம் அது உயிர். ஜெபம் என்பது உயிர். மீன் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தான் நல்லா இருக்க முடியும். தண்ணி விட்டு வெளியே வந்தால் உயிர் போயிடும், செத்து போயிடும். அதே போல் நாமும் இந்த ஜெபத்தை விட்டுனா அது செத்த வாழ்க்கை ஆயிரும், இறந்து போன வாழ்க்கை ஆயிரும். நம்முடைய முன்னாள் ஆயர் வேதக ஆயர் யோனம்புரோஸ் ஆண்டகை ஒரு முறை மறையிற வைக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை நினைவு இருக்கிறது. ஜெபிக்காத நாட்கள் வீணான நாட்கள்னு சொன்னார். ஒரு நாள் யார் ஜெபிக்கலையோ அந்த நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், அந்த நாள் வீண் பண்ணிட்டோம் என்று அர்த்தம் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த இரவு நேரத்தில் நம்முடைய இணை பாதுகாவலர் புனித அந்தோனியார் அவரை பற்றி பார்க்கிற போது அவர் ஜெபத்திற்காகத்தான் ஏங்கினார், கடவுளுக்காகத்தான் ஏங்கினார், கடவுளை பார்க்கறதுக்கு தான் ஏங்கினார். திருப்பாடல் 40:2 சொல்லுது பார்த்தீங்களா? கலைமா நீரோடைக்கா ஏங்கி தவிப்பது போல இறைவா என் நெஞ்ச உமக்கா ஏங்கி தவிக்கின்றது. அப்படி அவர் சொல்லி கோயிலுக்கு போன ரொம்ப ஆசைப்பட்டார், போக முடியல, வயலை பார்க்கணும். இருந்தால் ரெண்டுமே சிறப்பாக அப்படி கிடைச்சி. இந்த காட்சி ரெண்டுமே இங்கேருந்தே அங்கே பூசை பார்க்குற பாக்கி என்பது அவருக்கு கிடைத்தது. சின்ன வயசுலே அவர் ரொம்ப ஜெபத்தில் இருந்த காரணமாக
ஜெபம் நெருக்கமாக வந்ததன் காரணமாக தான் ஏதாவது சாத்தா வந்தால் சிலுவை அடையாளம் போடணும், அப்படி விரட்டுன்னு சொல்லி சிலுவை அடையாளம் போடுறார். கரும்புகையோடு சாத்தான் என்பது வெளியேறுகிறது. அப்போ ரொம்ப ஜெபத்தின் மீது பற்று கொண்டவர், ஜெபத்தின் மீது அக்கறை கொண்டவர். அதனால் பெரிய காரியங்களை அவர் அசால்ட்டாக செய்ய முடியும். அங்கே ஒருத்தர் அந்த இடத்துல கிடக்காருன்னா பாருங்களேன், இதில் ஒருத்தர் அந்த இடத்துல கிடந்தா எப்படி இருக்கும்? அப்படியே நிறுத்திட்டு, ஆளை நிறுத்திட்டு அவர் போய் சபை தலைவர்கிட்ட போய் அங்கே ஒரு ஆள் நிறுத்தி வந்திருக்கேன், இந்த ரோட்டில் ஆனால் மேலே தொங்கினா எப்படி இருக்கும்? அதில் அவ்வளோ சிறப்பாக வல்லம் மிக்கவராக அதிசயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அங்கே போய் வேறு பெர்மிஷன் கிடைச்சி அதுக்கான அனுமதி கிடைத்து திரும்ப அவர் அந்த புதுமையை நிறைவு கொண்டு வருகிறார். அப்போ நம்ம வாழ்விலுமே ஜெபிக்கிற போது பெரிய காரியங்களை அசால்ட்டாக செய்ய முடியும். பெரிய காரியங்களை அசால்ட்டாக செய்ய முடியும். அது மற்ற மனிதர் கண்ணுக்கு பெரிதாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப எளிமையாக எளிதாக மாறுகிறது. இப்போ அந்த வல்லமையெல்லாம் இந்த ஜெபம் கொண்டதாக இருக்கிறது. அதனால தான் இயேசு உணர்ந்து இரவெல்லாம் அவர் ஜெபித்தார், நண்பகல் ஜெபித்தார், மாலை வேளையில் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இன்றைக்கு ஜெபித்து வருகிற போக மிக முக்கியமான ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறார். இரவெல்லாம் ஜெபித்தார் பார்த்தீங்களா? ஜெபித்து வரும்போது அடுத்த ஒரு காரியத்தை நிறைவேற்ற பாருங்க, மிக முக்கியமான என்ன நிறைவேற்றுகிறார்? சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். இப்போ நம்ம நல்ல குடும்பத்தில் ஒரு பெற்றோர் ஜெபித்தா அங்கே இறையிழைத்தல் கிடைக்கும். அங்கே இறையிழைத்தல் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தந்தை ஜெபித்தா அங்கே என்ன இறையிழைத்தல் கிடைக்கும்? மகன் ஃபாதராக பெறுவான். ஒரு சிஸ்டர், அவங்களுடைய சகோதரி தன்னுடைய அண்ணனுக்காக ஜெபித்தா அந்த அண்ணன் ஃபாதராக பெறுன்னு ஒத்த காலில் தான் நிற்பார். அப்போ அப்படி இல்லை, புதுமைகள்லாம் மிக சிறப்பான விதத்தில் நடக்கும். அப்போ இயேசு இறங்கி வருகிற போது, மலையிலிருந்து இரவெல்லாம் செலவழித்து இறங்கி வருகிற போது அங்கு திருத்தோர்களை சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த இறை அழைத்தலுமே இறைவேண்டல் தான் கிடைக்கிறது. இறை அழைத்தலும் இறைவேண்டல் தான் கிடைக்கிறது. எவ்வளவு தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் சரி, கடவுள் தன் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். பாருங்க, அன்னைக்கு நான் இறையழைத்தலுக்காக நொச்சிக்குளம் பங்கு போயிருக்கும்போது ஒரு சில பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே அந்த ஃபாதர் வந்தாங்க. அவங்க பேசினாங்க. பேசும்போது ஃப்ரான்சிஸ் அப்படி ஆண்டின்னு சொன்னாங்க, அந்த பிள்ளைக்குன்னு சொன்னாங்க. முன்னாடிலாம் எனக்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, ஸ்டாமரிங், அந்த திக்கி பேசுவாங்க பார்த்தீங்களா, மோசே திக்கி பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியாது. அப்போ நான் இறையெழுத்தில் வந்தபோது என்ன செய்யப்போன்னு நினச்சேன். ஆனால் கடவுள் என்ன இப்போ ரொம்ப பிரபலமான ஆளாக, ஃபேமஸான ஆளாக மாற்றிட்டார். இப்போ அவங்களுக்கு 70 வயசுலும் பாடுற பாட்டு அவ்வளோ இருக்குது. ஜெபிக்கிற ஜெபம் அப்படி இருக்குது. ஒரு வார்த்தை கூட திணறாது. அந்த அளவுக்கு இறைவன் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிற கடவுள் அதற்கான தகுதியும் தரத்தையும் கொடுக்கிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். அதுதான் கடவுளுடைய ஸ்பெஷல். அப்போ சிறப்பான விதத்தில் செய்கிறார். ஆகவே ஜெபம் இவ்வளோ வல்லமை மிக்கதாக இருக்கிறது. ஒருவேளை நாம் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை இந்த ஜெபத்தின் ஒரு பற்று இல்லாமல் இருந்திருக்கலாம், குடும்பத்தில் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், ஜெபமாலையை தொடாமல் இருந்திருக்கலாம், தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், பூசைக்கு வரும்போது வாயை திறந்து ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், பயத்தின் காரணமாக வந்திருக்கலாம், ஒரு பயத்தின் காரணமாக பூசைக்கு வந்திருக்கலாம், ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு இவ்வளோ விதத்தில் ஜெபத்தின் அருமையை உணர்ந்திருக்கோம். இவ்வளோ யாருக்காக சொல்லப்பட்டது? என் பக்கத்தில் உள்ளவருக்கு தான் அழகாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு போயிடக்கூடாது. நமக்காகத்தான். நம்ம எல்லாருமே ஜெபத்தில் குறை இருக்குது. அது என்ன சொல்கிறோம்? ஜெபம் ப்ளஸ் குறைவு இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்கிறோம்? ஜெபம் கூட்டல் குறைவு ஈக்குவல் டு ஜெபக்குறைவு இருக்குது. அந்த ஜெபக்குறைவை நீக்கணும். அதற்கு ஒரு வாய்ப்பு, அதற்கு ஒரு தருணம். அப்போ நம்ம நல்ல முயற்சி எடுத்து இயேசு இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறார். அப்போ நான் எவ்வாறு ஜெபிக்கணும், எவ்வாறு ஜெப வீராங்கனையாக இருக்கணும் என்பதெல்லாம் நினைத்து பார்ப்போம். நன்கு ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். ஆமென். எழுந்து நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பாதத்தில் எடுத்து வைத்து பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது கரம் ஏந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும்
கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இறைவா, இந்திய நாட்டை ஆசீர்வதித்து அதனை ஆள்வோர் சுயநலமின்றி நேர்மையுடனும் விவேகத்துடனும் ஆட்சி செய்து நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிவகுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. துணையாளரே இறைவா, வேலை வாய்ப்பும் உணவும் உறைவிடமும் இன்றி தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கும் நோயினாலும் மனவேதனையினாலும் துயருறும் மக்களுக்கும் தந்தையாக இருந்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பு தந்தையே இறைவா, குடும்பங்களில் சமாதானம் நிலைத்திருக்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் தடைகள் நீங்கி திருமணங்கள் நடைபெறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. காத்து வழிநடத்துபவரே எம் இறைவா, சாலையில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகின்றோம். பயணத்தில் நீரே அவர்களுக்கு உச்ச துணையாய் இருந்து அவர்களது பயணம் பாதுகாப்பாய் அமைய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நலன்களால் நிரப்புவோரே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் செய்யும் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து செய்யும் தொழில்களில் வெற்றி காணவும் சிறந்த பொருளாதார முன்னேற்றத்தையும் தந்து எம் மக்களின் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட மன்றாடுகளுக்காக கடவுள் நோக்கி கரம் குவிப்போம். கடவுள் நம் விண்ணப்பத்தை கேட்கிற கடவுளாக இருக்கிறார். விடுதலை பயணம் 3:7 இதோ என் மக்கள் படுகிற துன்பத்தை நான் கண்டேன், அவர்கள் கூக்குரல் என் காதை எட்டியது என்கிறார். நீங்கள் எழுப்புகிற குரல் அவருடைய காதை எட்டுகிறது. உங்களுடைய வேதனை அவருக்கு புரிகிறது. அவர் ஒருவர் மட்டுமே ஆறுதல் தர முடியும். அவர் ஒருவர் மட்டுமே இளைப்பாறுதல் தர முடியும். இந்த இரவுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கேளுங்க. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட, நிம்மதியாக கொண்டாட, வீட்டில் சமாதானத்தோடு கொண்டாட, குடும்ப உறவுகளோடு குதூகலமாக கொண்டாட, அமைதியோடு இந்த இரவு அமையவும், இந்த இரவு நன்றாக தூங்கவும், நாளைய நாளிலே பணிகளை சிறப்பாக செய்யவும் தெய்வீக ஆசீர் கேட்டு மன்றாடுங்கள். பேரிரக்கமுள்ள இறைவா, இந்த நல்ல நாளிலே எளியவர்கள் எங்களை பார்ப்பதற்காக நீர் வந்திருக்கிறீரே, எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இருப்பீராக. எங்கள் தேவைகள் நிறைவேற்றி எங்கள் வாழ்க்கையை செழிப்புற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 38. அன்பின் பலியாயிருப்பாய் உன்னை அணுகிடும் எளியவ வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிருப்பாய் உன்படும் மனதின் துயர் தணிப்பாய். உன்படும் மனதின் துயர் தணிப்பாய்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, உம்மக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோணியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பு எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறி எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானுதுரணிகளோடு புனிதரின் பெருந்தலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகும்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தறிந்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணெய், எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. அன்புக்குள்ளே மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 20வது வசனம். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருந்து அங்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்திற்கு வல்லமையும் அற்புதமும் கிடைக்கும் என்கிறார். இயேசு நாமத்தினால் நாம் ஜெபிக்கிற போது சிறப்பான விதத்திலே கிடைக்கிறது. இன்றைக்கு நாம் சிறப்பாக பத்மநாபபுரம் ஆலய பணிகளுக்காக சிறப்பான விதத்தில் மன்றாட போகிறோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இடைவிடாமல் இறைவை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் 9 நாட்கள் இருக்கின்றன. அந்த ஆலய அர்ச்சிப்பு பெருவிழா, திருக்கொடிமரம் அர்ச்சிப்பு பெருவிழா, அருட்தந்தையர் அறை, இவையெல்லாம் அர்ச்சிக்கப்பட இருக்கின்றன. குருக்கள் அருட்சோயில் வருகிறார்கள். அந்த திருநிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற, இன்னும் நடைபெற வேண்டிய பணிகள் அனைத்துமே ஆண்டவர் ஆசிலால் அழகாக நடைபெறவும், அந்த ஆலயம் புதுமைகள் பல புரியும் புனித மிக்கேல் அது ஒரு ஆலயமாக அது திகழவும் நாம் சிறப்பு ஆசை வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காம் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பக்கம் 57. நன்மை புரியும் இறைவா, நாங்கள் விசுவாச ஒளியில் நடக்க நாளும் உமது அருளையும் இரக்கத்தையும் எம்மீது பொழிந்து வரும் இறைவா, உமக்கு நன்றி. நன்றி ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வாழ்வின் சோல்வினாலும் நோயினாலும் அவதிப்படும் மக்களை அரவணைத்து காத்து வரும் இறைவா, உமக்கு நன்றி. நன்றி ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பின் இறைவா, எங்களது இணை பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவா, உமக்கு நன்றி. நன்றி ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நமக்கு உள்ள மிக சிறப்பான விதத்திலே இந்த 2ஆம் செவ்வாயை கொண்டாட ஒத்துழைப்பு கொடுத்த உதவி செய்த அனைவருக்கும் கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பானவை தெரிவித்து மகிழ்வோம். மிக சிறப்பான விதத்தில் இன்றைக்கான இந்த புதுமை பன் வழங்குகிற குடும்பத்தார் மிக சிறப்பான விதத்தில் அவர்கள் உதவி கேட்ட உடனே நீங்கள் கொடுக்க முடியுமா என்று கேட்ட உடனே ஃபாதர் கண்டிப்பாக கொடுக்குறேன் என்று சொல்லி மிக சிறப்பாக கொடுத்தார்கள். ஒவ்வொரு குடும்பமும் பங்கு தந்தை கேட்கிற போது நோ என்றே சொல்வதில்லை. அழகாக சிறப்பாக எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் இவ்வளவு நாட்கள் மிக சிறப்பாக தொடங்கிய நாட்களிலிருந்து இதுவரை அழகாக சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு சில குடும்ப பெற்றுக்கொண்ட நன்மைக்காக கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்கிறவர்கள் பங்கு தந்தைன்னு சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிலர் பல மாதமாக நினச்சிட்டே இருப்பீங்க. அப்போ நினச்சே 4 வருஷம் ஓடி இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ரொம்ப விரைவாக வந்து சொல்லி முன்பதிவும் செய்து கொள்ளலாம், முன்பதிவும் சொல்லிக்கொள்ளலாம்.
ஏன்னா அப்படியே நாட்கள் பயிரும் பார்த்துருங்க. நல்ல காரியம் செய்கிறது தான் நாட்கள் அப்படியே ஒதுங்கி ஓடிடும். அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து எங்கள் குடும்பம் சார்பாக இந்த அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி என்று சொல்லி புதுமை பண் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குடும்பத்தார் இறைவன் ஆசிரார் நலமாக இருக்கும். குறிப்பாக அவருடைய தேவைகளை இறைவன் ஆசீர்வதிக்கும். எந்த நோக்கத்திற்காக தந்திருக்கிறார்களோ அது நிறைவேறும். சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இப்போது அவர்களுக்கு கைத்தட்டி நம்முடைய நன்றிகளை சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்வோம். நமக்குள்ள ஆல்டர் பாய்ஸ் அவங்க ஒரு சிறப்பான முயற்சியாக எடுத்துக்கொண்டிருப்பது தொடர்ந்து நன்றாக செய்து கொண்டு 10 நாட்களுமே மிக சிறப்பாக அந்த திருவுளையும் கொண்டு வருவதில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார்கள். முதல்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், முதல்ல நீங்கள் வரும்போது திருவுளியம் ஜெபமாலை அந்த பூசையில் பங்கெடுக்கிற அந்த ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாயத்துடன் சொல்லணும். அந்த 3மே நீங்கள் வரும்போது கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது அதை சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் அதை சரியாக கடைபிடிக்க முடியாமல் அவங்களால போயிட்டு ஆகஸ்ட் 31 ஒரு மெசேஜ் போட்டேன். நீங்கள் பைபிள் கொண்டு வரல, யாருமே பீடத்திற்குள்ளே அனுமதி கிடையாதுன்னு சொல்லி போட்டேன். அதில் போட்டதுலேருந்து இப்போ அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது, ரொம்ப சிறப்பாக செய்து. ஆகவே அவங்களே கொஞ்சம் முயற்சி எடுத்து பார்த்தாங்க, இடையில விட்டாங்க, இப்போ கரெக்டாக பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நாமும் ஒரு காரியத்தை ரொம்ப சிறப்பாக இப்படி யோசித்து கண்டிப்பாக செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் செய்ய முடியும். அவங்கள பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. இந்த பசங்க பைபிள் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து 2024 எங்கள் ஊரில் ஆல்டர் பாய்ஸ் அந்த பைபிள் கொண்டு வருவாங்க பார்த்துருங்க. அதை பார்த்து நான் பைபிளை தூக்கினேன். அப்படியாவது நீங்கள் தூங்கியிருக்கணும், நீங்கள் சாட்சி சொல்லணும். நீங்கள் கடவுள் முன்னாடி போய் கேட்பார் பார்த்தீங்களா, இல்லை நீ பைபிளை தூக்குனியா? ஆமாண்டவர், கொஞ்ச நாள் தூக்காமல் இருந்தேன். எங்கள் ஊரில் அந்த ஆல்டர் பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தூக்க ஆரம்பிச்சோடனே நான் தூக்கிட்டேன். அப்போ உடனே என்ன சொல்லுவார் பேதுரு? எஸ், யூ ஆர் வெல்கம். நல்லா சிரிச்சு சொல்லுவார், யூ ஆர் வெல்கம். அங்கே உள்ள போனேன், ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்துன்னு சொல்லுவார், எஸ், ஒரு பங்களா கட்டி வச்சுருக்கேன், அங்கே உட்கார், நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா என்ன செய்வார்? எங்கே போய் கிடக்கணும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ நம்ம சிறப்பான விதத்திலே அதை முயற்சி எடுக்கணும். இதை மறந்துடாங்க. சரி, இது ஒரு எனக்காக கடவுள் வச்சிருக்கிறாரு, எல்லாமே வேற ஆளுக்கும் தள்ளிட விட்டுறாரு. எனக்காக கடவுள் வைக்கிறதா இந்த ஆல்டர் பாய்ஸ் பைபிள் கொண்டு வராங்க, அப்போ நானும் பைபிள் கொண்டு வருவேன். ஆல்டர் பாய்ஸில் பார்க்கும்போது கூட அவங்க கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க பார்த்துருங்க. இப்போ மார்க் நிச்சயம் சொல்கிறோமே, அவன் எங்கே இருப்பான்? எபிரேயரில் நிற்பான். எபிரேயரில் நிற்பான். தொடக்கம்னு சொன்னால் எங்கே கிடப்பான்? எங்கேயோ இப்போ தான் தொடங்கி கிடப்பான். அப்போ அப்படி இருக்கும். ஆனால் பைபிள் வைக்கிறதே பெருசு, கையில் வைக்கிறதே பெருசு. when you carry the word of God, the word of God will carry you. நீ கடவுளை சுமந்தா கடவுள் உங்களை சுமப்பாங்க, கடவுளுடைய வார்த்தையை சுமந்தா. அப்போ அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பைபிள் வச்சுருக்காங்க, நாளைக்கு எப்படியாவது முத போயிட்டு கரெக்டாக வந்துடுவாங்க. ஆனால் பைபிளை தூக்கிட்டு வரதே பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. அதனால் அவங்க ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அதையும் தாண்டி இங்கே அரேஞ்ச் பண்ணுறது நம்ம ரின்சன் தலைமையில் இந்த இடங்கள்லாம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இருக்கிறத அவங்க கையாளுறது, அதை ரொம்ப அழகாக எடுத்து வைக்கிறது எல்லாமே சிறப்பான. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டான எதுக்குன்னா, அன்னைக்கு எடுத்து விட்ட பொருளை எங்கெங்கே தூக்கி போட்டாங்க. இப்போ இந்த பொருள் இருக்கிற இடத்துல இருக்கணும், அப்படி இல்லாமல் தான் தேடி அங்கே தேடி இங்கே தேடி கண்டுபிடி எல்லாட்டும் ஈஸியாக வச்சுருப்பான். இன்றைக்கெலாம் 5 மணிக்கு வந்துட்டாங்க, 5 மணிக்கு ஃபாதர்னு வந்துட்டாங்க. நல்ல பிள்ளைங்க 5 மணிக்கு வந்தாங்க. ஒரு 5 கை தட்டி கொடுங்க அவங்களுக்கு. 1 2 3 4 5 ரைட். அப்போ நாளைக்கு 4:30 வந்துடுங்க. 4:30 சரி. நல்ல பசங்க, நல்லா செய்கிறது எல்லாமே. ரின்சன், அஸ்வின், நம்ம டேனியல் ஜி, டென்னிஸ் பாய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக அழகாக செய்வது எல்லாமே ரொம்ப சிறப்பு. டேனியல், டென்னிஸ் டெய்லி ப்ரெசன்ட் பார்த்தீங்களா. அந்த பசங்க எப்படி வராங்க, நான் வரக்கு முன்னாடியே அங்கே நிற்பான், நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே நின்று ஒரு குட் மார்னிங் ஃபாதர் அப்படி போடுவோம். முடிஞ்ச பிறகு அங்கே போனோடனே எஸ் பாஸ் வெல் டன் அப்படி சொல்லி தான் நான் உள்ளே வருவேன். பூசை முடிஞ்சு உள்ளே வருவேன். அவ்வளோ சிறப்பான பசங்க. கைத்தட்டி மீண்டும் ஒரு பாராட்டுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா
நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 80. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தூய கன்னிமரியே, ஏற்றும் எங்கள் அன்னையாயிரும், எங்களுக்காகவும் எல்லா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.